நம்மளோட முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு உண்மையாவே மூளை கொஞ்சம் மழுங்கிருச்சோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை எனக்கு வருது. ஏன் சொல்றேன்? ஒரு மருத்துவராக சொல்றேன். அவரு இந்த கோவையிலையும் மதுரையிலையும் விஞ்ஞானபூர்வமாக மெட்ரோ அங்கே இப்போதைக்கு சாத்தியம் இல்லை, அதில் இருக்க பயணிக்கிற மக்கள் வந்து கம்மியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சென்னை எடுத்துக்கோங்க, ஒரு நாளைக்கு 60 லட்சம் பேர் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், மெட்ரோ ட்ரெயின், எலக்ட்ரிக் ட்ரெயின், நம்மளோட அரசாங்க பேருந்து, இதுங்க எல்லாரும் பயன்படுத்துறது ஒரு நாளைக்கு 60 லட்சம். அப்போ வந்து கட்டாயம் வந்து இவங்க எல்லாருக்கும் பகிர்ந்து ஏதோ வருது. இப்போ மெட்ரோவை கொண்டு வர முடியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? டக்குன்னு அது ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு மோனோ ரயிலோ இல்லாட்டி ட்ராமோ கோயம்புத்தூரில் போட்டால் என்ன தவறு? வேண்டான்னு யாராவது கேட்பாங்களா? அதுவே வந்து பஸ்ஸோட இதோட இணைஞ்சு போடலாம். நிறைய நாட்டில் இருக்குது. இவங்க உலகம் ஃபுல்லாக சுற்றுறாங்க. அதனால் இது ஒரு முதுகெலும்பு இல்லாத சில அரசியல்வாதிகள் பேசுகிற பேச்சு மாதிரி தான் இருக்குது. ஆழமாக சிந்திக்கிறது அந்த கட்சியில் இப்போ யாருமே இல்லை. எதுலையாவது போனால் நமக்கு என்ன வருமானம் வரும், அது மாத்திரம் தான் யோசிக்கிறாங்க. குடும்பத்துக்கு பணம் வரணும், இல்லைன்னா கட்சிக்கு பணம் வரணும், இல்லை அங்கே இருக்கிற பிசிறுகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அரசாங்க ஊழியர்கள். ராமே ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் நமக்கு என்னடான்ட்டு யாருனாலும் எனக்கு பணத்தை கொடுங்கடா அப்படிங்கிற மாதிரி உள்ள சூழ்நிலை இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ள இதுவாக இருக்கும். இதுவே ஜெயலலிதா அம்மா இப்போ இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்க, இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திட்டு உடனே கோயம்புத்தூர்லேயும் சரி, திருச்சியிலையும் சரி, மதுரையிலையும் சரி, எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம மோனோ ரயில் திட்டத்தை கொண்டு வர முடியும்ட்டு டைரெக்டாக அவங்க வந்து அதில் இறங்கியிருப்பாங்க. மோனோ ரயில் திட்டம் வந்து நிறைய இடத்துல அது இன்னும் லாபகரமாக இருக்குது. இல்லை ட்ராம் வந்து அதுவும் வந்து அது பாட்டு ஊருக்குள்ளே இருக்குள்ளெல்லாம் போயிட்டு வரும். அது எங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கோம். அது நம்மளோட தமிழ்நாட்டுக்கு மிக மிக தேவை. இது தேசிய ஜனநாயக கூட்டணி வந்தால் கட்டாயம் இதை கொண்டு வருவாங்க. ஏன்னா மெட்ரோ ரயில்னால நமக்கு வந்து அது விலை கூட, ட்ராமும் மோனோ ரயிலும் விலை குறைஞ்சிது. எல்லாம் பூ விற்கிறவங்க முதற்கொண்டு காய்கறி விற்கிறவங்க மட்டும் அவங்க பாட்டுக்கு ஏற்றிட்டு அவங்க பாட்டு போவாங்க. இப்போ இருக்க சூழ்நிலை மெட்ரோ ரயிலில் வந்து படித்தவர்கள், ஒயிட் காலர் பீப்புள் தான் போக முடியுது. மற்றவங்க யாராவது போய் பார்த்துருக்கீங்களா? இல்லை, இப்போ கட்டாயம் போக மாட்டாங்க. ஸோ பணக்காரர்களுக்காக மெட்ரோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை சென்னையில் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஏழைகளுக்காக உள்ள எலக்ட்ரிக் ட்ரெயினும் பஸ் பேருந்துகளும் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா? ஆனால் மோனோ ரயில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் அடித்தட்டு மக்களும் அதில் வந்து போகிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கும். அதை வந்து உருவாக்குறது ஒன்றும் பெரிய கடினம் கிடையாது. ரொம்ப குறுகிய காலத்திலே உண்டு பண்ணிடலாம். இதை ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்திட்டு சொல்லியிருந்தான்னா அவரை நம்ம வந்து பாராட்டிருக்கலாம். இது குறுகிய மனசோட, தொலைநோக்கு சிந்தனை இல்லாத திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஒரு பேச்சாக தான் நான் பார்க்குறேன். வாழ்க பாரதம், வளர்க இளைஞர் சமுதாயம்.